ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன்னுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருப்பதாக நான் காண்கிறேன். உன் உடல் நலம் பெற நீ எடுக்கும் மருத்துவ முயற்சிகள் உனக்கு கை கொடுக்கும். நீயும் சில சமயம் ஆரோக்கியத்தை மறந்து கடமைகளை எத்தனை கடினமானாலும் செய்கிறாய். அவ்வாறு இல்லாமல் அவ்வப்போது உடலுக்கு ஓய்வும் ஆரோக்கியத்தில் கவனமும் நீ வைக்க வேண்டும். கவலைப்படாதே, உன் உடல் விரைவில் நலம் பெறும். நான் உன் துணையாக இருக்கிறேன். நீ ஏற்கனவே முடிவெடுத்தபடி உன்னுடைய உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க உன் மனதை ஆரோக்கியமாக வைத்துக்கொள். வரக்கூடிய இந்த வாரம் உற்சாகமாக செல்வது உன் மனதிடம்தான் இருக்கிறது. அதை நினைவில் கொள். அவசியம் இல்லாத விஷயங்களுக்கு கவலைப்படுவதை தவிர்த்து உன் மனம் மகிழ நீ செய்ய வேண்டிய காரியங்களையும் கடமைகளையும் சரிவர செய்து வா. நேர்மறை எண்ணத்தோடு நினை. இந்த வாரம் என்னால் உற்சாகமாக செயல்பட முடியும் என்று. நிச்சயம் உன்னால் முடியும். நல்லதே நடக்கும். மனம் சஞ்சலம் என்னும் ஜாதியை சேர்ந்தது. அதை கட்டவிழவிடக்கூடாது. புலன்கள் கட்டுக்கடங்காமல் தலை தெறிக்க ஓடலாம். ஆனால் சரீரம் பொறுமை காக்க வேண்டும். புலன்களை நம்பக்கூடாது. புலனின்பங்களில் நாட்டம் வைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்பியாசம் செய்தால் மனதின் சஞ்சலம் போய்விடும். புலன்களுக்கு என்றும் அடிமையாக கூடாது. அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். ஆனாலும் நியமிக்கப்பட்ட விதிகளின்படி அவற்றை கட்டுப்படுத்துவது மிக அவசியம். ரூபம் என்னும் விஷயம் கண்களின் பார்வைக்கு சொந்தம். அழகை பயமின்றி ரசிக்க வேண்டும். இங்கு நாணத்திற்கு என்ன வேலை? ஆனால் துர்ப்புத்திக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இறைவனின் படைப்பில் உள்ள அழகை அப்பழுக்கற்ற மனத்தோடு ரசிக்கலாம். தூய மனம் இயல்பாகவே புலன்களை கட்டுக்குள் கொண்டு வரும். இன்பங்களை துய்ப்பது என்பது மறந்து போகும். தேரை சரியான இலக்குக்கு ஓட்டி செல்வதற்கு தேரோட்டிதான் மூல காரணம். அதே போல நமக்கு நன்மை செய்யும் புத்தி புலன்களின் இழுப்புகளை கட்டுக்குள் வைக்கும். தேர் எங்கே செல்ல வேண்டும் என்பதை தேரோட்டிதானே தீர்மானம் செய்கிறான். அதே போல புத்தி புலன்களை கட்டுப்படுத்தி சரீரம் தன் இஷ்டம் போல செயல்படாமலும் மனம் சஞ்சலத்திலேயே மூழ்கி போகாமலும் நம்மை காப்பாற்றுகிறது. சரீரம், புலன்கள், மனம் ஆகியவற்றுடன் கூடிய ஜீவன் இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து முடித்த பிறகு விஷ்ணு பதத்தை அடைகிறது. இவ்வாறு நிகழ்வது புத்தியின் சாமர்த்தியத்தினால்தான். மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய புலனுறுப்புகளை முரட்டு குதிரைகளாகவும், தொடு உணர்வு, சுவை, பார்வை, வாசனை, ஓசை ஆகிய புலன் இன்பங்களை அளிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நரகத்திற்கு மார்க்கங்களாகவும் கருத வேண்டும். விஷய சுகங்களின் மீது சிறிதளவு பற்று இருந்தாலும் பரமார்த்த சுகத்தை அது நாசம் செய்துவிடும். அதனால் அதை மிச்சம் மீதியின்றி தியாகம் செய்துவிடு. அப்பொழுதுதான் உனக்கு மோட்சம் கிடைக்கும். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு விளக்கு ஏற்றி என்னை கூப்பிடு.